நமக்கு சொல்லுகிறார்கள். நீ அக்கறையோடு படித்தால் அந்த மொழி சுலபத்தில் வந்துவிடும் என்கிறார்கள். ஒரு மொழி அதில் அறிவு பெற வேண்டும் என்றால் படிப்பதால் மட்டுமல்ல, பழகு மொழியாக இருக்க வேண்டும். பழக்கத்திலே அந்த மொழி இருக்க வேண்டும். அப்படி பழகு மொழியாக இருக்கத்தக்கது நமக்கு தாய்மொழியான தமிழ் மொழியும் 200 ஆண்டுகளாக நம்மோடு இருந்து வருவதாலே நம்முடைய தோழமை மொழி என்று ஆகியிருக்கின்ற ஆங்கில மொழியும் தான் பழகு மொழியாக, இணைப்பு மொழியாக இன்று எத்தனை இருக்க முடியுமே தவிர இந்தியின் மூலம் இணைப்பை ஏற்படுத்தலாம் என்ற எண்ணமே தவறானதாகும். ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டிவிட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன், ஆமாம் ஐயா 3 மாதத்தில் படித்து விடலாம் என்று. என்ன என்றார், அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் தமிழ் தங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மொழிகளாக அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தமிழக அரசு முனைந்து இருக்கிறார். இணைப்பு மொழி வேண்டாமா என்பவர்களுக்கு ஆங்கிலம் இந்தியாவிலே கல்கத்தாவுக்கும் காவேரி பட்டணத்திற்கும் பம்பாய்க்கும் அம்பாசமுத்திரத்திற்கும் அது இணைப்பு மொழியாக இருக்குமானால் அதை வெளிநாடுகளுக்கு இணைப்பு மொழியாக வைத்துக் கொண்டிருப்பதைப் போலவே இந்த இடத்திற்கு ஏன் வைத்துக் கொண்டிருக்க கூடாது? இப்போது இங்கே இருக்கின்ற இந்த வாயற்படியில் நான் நுழையத்தக்க அளவுக்கு இந்த வாயற்படி இருக்குமானால் என்னுடைய மகனுக்கென்று சரியான வாயற்படியா வைப்பேன். நான் போகிற வழியாக அவனும் வருவான். அதை போல உலக நாடுகளோடு இந்தியா இணைந்திருப்பதற்கு ஆங்கிலம் பயன்படுமானால் இந்தியாவில் ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கு இணைப்புக்கு தனியாக ஒரு மொழியே. சாதாரண பழமொழி சொல்லுவார்கள், கிராமப்புறத்தில் பூனைக்கு ஒரு வழியும் அதன் குட்டிக்கு ஒரு வழி வேண்டுமா என்பார்கள். ஒரு சுவற்றை துளைத்துக் கொண்டு ஒரு பூனை அப்புறத்திற்கு செல்ல வேண்டுமானால் அந்த தாய்ப்பூனை போகின்ற அளவுக்கு ஒரு துவாரம் கிடைத்து விட்டால் அதன் வழியாக அதனுடைய குட்டிகளும் போகும். இது தாய் நுழைய வேண்டிய ஓட்டை குட்டிக்கு இன்னொன்று தோன்றுகிறேன் என்று பூனை சொன்னார். அதே போல உலகத்தோடு இணைந்திருப்பதற்கு ஆங்கிலம் போதுமானதென்றால் இந்தியாவில் பல பகுதிகள் ஒன்றாக இணைவதற்கு அந்த வழி இருந்தால் என்ன? தமிழிலும் ஆங்கிலத்திலும் தனிப்புலமை பெற வேண்டும். தமிழ் மொழி வளர வளர ஆங்கில அறிவு குறைய வேண்டும் என்று எண்ணக்கூடாது. நான் தெளிவாக ஒன்று சொல்லுவேன், நம்முடைய தமிழ் மொழியின் தரம் உயர்த்தப்படுவதற்கு வேறு எந்த மொழியாகிலும் நமக்கு பயன்படக்கூடுமானால் உலகில் உள்ள மொழிகளில் ஆங்கிலம் ஒன்றுதான் நமக்கு பயன்பட முடியும். வேறு எந்த மொழியிடத்திலேயும் நாம் கருத்தை கடன் வாங்க தேவையில்லை. ஏன் ஆங்கில மொழியை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன் என்றால் அது ஒரு மொழி மட்டுமல்ல, வேறு எந்த மொழியிலே வந்த கருத்தையும் 24 மணி நேரத்தில் ஆங்கிலத்திலே கொண்டு வந்து விடுகிறார்கள். வேறு எந்த மொழி நூலையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து விடுகிறார்கள். நீங்கள் கேட்டால் வியப்படைவீர்கள். ஒரு காலத்தில் நெப்போலியன் என்ற பெயரை சொன்னால் இங்கிலாந்து நாட்டில் அழுத குழந்தைகள் பயத்தினாலே வாய் மூடும். இங்கிலாந்து நாட்டின் பெரும் பகைவன் என்று நெப்போலியன் கருதப்பட்டான். அப்படிப்பட்ட நெப்போலியனுடைய வாழ்க்கை வரலாறு பிரெஞ்சு மொழியில உள்ள நூற்களை விட ஆங்கில மொழியிலேதான் அதிகமான நூற்கள் இருக்கின்றன. அவர்கள் ஒரு விந்தை மனிதர்கள். தங்களுக்கென்று சொந்தத்திலே இருந்தது மிக கொஞ்சம். ஆனால் உலகத்திலே கிடைத்ததையெல்லாம் திரட்டிக் கொண்டு வந்து தங்கள் மொழியின் மூலம் தங்களுடையதாக்கிக் கொண்டார்கள். ஆகையால் தான் அந்த ஆங்கில மொழியின் துணை தமிழ் வளர்வதற்கு நமக்கு மெத்த பயன்படும் என்று நான் கருதுகின்றேன். அந்த அளவுக்கு இந்தியாவில் வேறு எந்த மொழியிடத்திலேயும் நாம் கடன் வாங்க வேண்டிய அவசியமில்லை. அதில் இந்திய மொழியிடத்தில் நாம் எதை கடன் வாங்குவது? தமிழ் மொழியிலே வல்லுநர்களாகவும்
ஆங்கில மொழியிலே நல்ல திளைத்தவர்களாகவும் இந்த இருமொழிகளை கொண்டு தமிழகத்திலேயும் இந்தியாவிலேயும் உலகத்திலேயும் நம்முடைய தன்மானத்தை காத்துக்கொண்டு நம்முடைய தனித்தன்மை வெற்றி வாழ முடியும், வளர முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும்.